கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் அடியேனையும் இந்த இணையத்துல பேசும்படியாய் கலந்து கொள்ள வைத்த தேவனுடைய பெரிதான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த அன்பான உள்ளங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையில அருமையான ஒரு வசனத்தை நம்ம காலையில வாசிச்சோம். இப்போது கூட முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 128:1 இப்ப படிச்ச சங்கீதத்துல 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பூரணமான ஒரு நிறைவுள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் அவருக்கு பயந்துதான் இந்த காலை வேளையில நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரு இணைய வழியில இவ்வளவு பயபக்தியா எழுந்திருச்சு முகம் கழுவி அவர் சமூகத்துல நம்ம உக்காந்து இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் காரணம் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நம்ம அவர் மேல ஒரு பயபக்தி இருந்ததுனாலதான் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பாக்கியவான்கள் தான், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம் வேத வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு தொடர்ந்து உதவி செய்வீராக. இந்த லேவியராகமத்துல நம்ம வாசிக்கும் போது முதலாவது தேவன் என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றத நம்ம கவனிக்க முடியும். எதுக்காக நம்மள தனியா வச்சாரு? எதுக்காக ஜனங்களை மோசே கிட்ட சொல்லி என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பு அப்படின்னு சொல்லி வெளியில கூப்பிட்டவரு? நம்ம வெளியில வந்துட்டோம், நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம் தேவனுடைய மகிமைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அப்பா நீ ஆராதிக்கிற உண்மைதான், நீ பாடுற உண்மைதான், நீ பிரசங்கம் கேட்கிற, வேதம் வாசிக்கிறது எல்லாம் உண்மைதான். நான் சொன்ன மாதிரி நீ வெளியில வந்துட்ட. இன்னும் ஒரு காரியம் நான் சொல்றேன், வாசிக்கலாம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தவானா இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்களா இருங்க. இன்னொருத்தருக்கு பிரியமானபடி அல்ல, இன்னொருத்தருடைய மனசு குளிரத்தக்க விதமா அல்ல, எனக்கு ஏற்ற பரிசுத்தம். என்ன மாதிரி இருக்கிற ஒரு பரிசுத்தத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க. ஆராதிக்கிறது, பேசுறது, படிக்கிறது, தியானிக்கிறது, என்ன குறிச்சு எல்லாத்தையும் நீ இது பண்றது எல்லாமே நிஜம்தான். ஆனா எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பரிசுத்தமா நீ இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தது மாத்திரமல்ல, அதை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது அவருக்காக வாழும்படிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறாரா, பிரித்து எடுத்து இருக்கிறார். அந்த பிரித்து எடுத்து இருக்கிறதுல நம்ம இந்த வார்த்தை நமக்கு தெரியும், அநேகர் எடுத்து இருக்கிறார். ஒரு கூட்டத்துல இருந்து நம்ம என்ன பண்ணி இருக்கிறார்னா பிரிச்சுட்டார். அப்போ அநேகர் அழைக்கப்பட்டு இருந்தாங்க, அநேகர் மீட்டிங்க்கு போனாங்க. அந்த மலை பிரசங்கமா இருக்கட்டும், போஜன பந்தியா இருக்கட்டும், மற்ற படகு அருகே இருக்கட்டும், அநேகர் போனாங்க. ஆனா சிலரை தேவன் என்ன பண்ணாங்க, சிலர் தேவனை தேடி வர ஆரம்பித்தாங்க. அந்த சிலர்ல நாம் இருக்கிறபடியால் நாம் பாக்கியவான்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிலர்ல கூடப்பா நான் ஆராதிக்க உன்னை கூப்பிட்டதெல்லாம் உண்மைதான். நீ என்ன பண்ணு, எனக்கு ஏற்ற பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை நீ என்ன பண்ணு, போக்கஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்தியர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற. போதும். வார்த்தை என்னன்னாக்கா, பரிசுத்தவான்களாய் வாசிங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற. பரிசுத்தவான்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கி இருக்கிறார். முதல்ல பரிசுத்தமானவங்க பரிசுத்தவான்களாய் ஆகும்படி
அவர் தான் பரிசுத்தம் பண்ணிட்டாரு, நாம ஏன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்ற கேள்வி இல்ல. அவர் பரிசுத்தம் பண்ணிட்டாரு, நம்மளை கழுவிட்டாரு. ஆனா நமக்கு இன்னொரு கட்டம் என்னன்னா, நாம் பரிசுத்தவான்களாய் ஆகும்படிக்கு அங்கிருந்து கடந்து போகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்தவானா நம்மளை கழுவிட்டது உண்மைதான், பரிசுத்தவானா தொடர்ச்சி வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா பரிசுத்தவான்களாய் நம்ம கடந்து போகிற ஒரு அனுபவம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இருக்கணும். அப்படி கடந்து போகும்போதுதான், பரிசுத்தவானாய் நம்ம இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே யாரா இருக்கிறோம் சொன்னாக்கா ஒரு குடிமகன் தான், எல்லாருமே குடிமகன் தான். ஆனா ஒரு பெரிய ஒரு விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் மதிக்கத்தக்க ஒரு நபர் இந்த ரோட்ல போகும்போது அவங்கள சுத்தி எத்தனை போலீஸ்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத நம்மளால கவனிக்க முடியும். ஏன்? நானும் தானே இந்த இந்தியாவின் பிரஜை, நானும் தானே குடிமகன் அப்படின்னாக்கா அதுல ஒருத்தர் மட்டும்தான் ஸ்பெஷல், அதுல ஒரு சிலர் மட்டும்தான் ஸ்பெஷல். அந்த ஒரு சிலர் நாம தான் அந்த ஒரு சிலர். எப்படி ஸ்பெஷலா இருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அவர் எல்லாரையும் காப்பாற்றுறது உண்மைதான், ஓட்டு போட்டு இருக்கிற அத்தனை பேரும் குடிமக்கள் தான், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு காரியம், தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நாம் பரிசுத்தவான்களா இருக்கும் போது இந்த வார்த்தை நமக்கு தொடரும், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தவானாய் நாம இருந்தோம்னா தேவன் நம்முடைய பாதையை பாதுகாத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஒன்னா இருக்கட்டும், நாம போறோம்னா எல்லாம் கிளீன் ஆகும், எல்லாம் டிஸ்டர்பும் மாறும். ஏன்னா நமக்கு துணையாய் வருகிறவர் அவர். நாம் பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு தேவன். இதுதான் மல்கியால வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மல்கியா 2:11 வாசிக்கும் போது வாசிக்கலாம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அங்க போதுமா? போதும். இங்க பாருங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த ஜனம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த ஜனம். இப்ப கர்த்தர், இப்ப நம்ம இந்த வார்த்தை தெரியும், இயேசு நேசிக்கிறார்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இத கொஞ்சம் ஆழமா நம்ம படிக்கும் போது, கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்த ஜனம், நமக்குள்ள பரிசுத்தம் இருக்குமானால், நம்மளுடைய அந்த பரிசுத்தவான்களாய் ஆகும்படி கடந்து போகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நாம இருப்போமானால் தேவன் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், தேவன் நம்மை சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அப்படி சிநேகிக்கிற, அப்படி நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கைய, நம்ம பாதையை அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். அததான் அவர் சொன்னாரு, எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நீங்க என்ன பண்ண வளருங்கன்னு சொல்லி இருந்தாரு. ஆகவே கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பொருள் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காய் வெள்ள ரோட்ல போவாங்க, பால் போகும், பாலே அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஒரு கீரை போகும், ஓ கீரை அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அது இருக்குது, அது இருக்கிறதுனால இங்க இருந்து கூப்பிடுவாங்க. அந்த கீரை விற்கிற ஒரு பேர் வேற எதுனா நல்ல பேரா இருக்கலாம், அந்த பால் விற்கிற ஒரு பேர் வேற ஒரு பேரா இருக்கலாம். ஆனா நம்ம கூப்பிடும் போது பால் இங்க வாப்பா, கீரைக்காரி இங்க வாப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அது போல ஒருவேளை நமக்குள்ள பரிசுத்தம் இருக்குமானால், ஒருவேளை நம்ம இந்த நிலையில அப்படியே கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம், என்ன கிட்ட என்ன இருக்குது, என்ன பார்த்து மத்தவங்க எப்படி கூப்பிட போறாங்க. நான் பாவ செயலை செய்பவனா இருந்தால், பாவ குணம் எனக்குள்ளா இருப்பவனா இருந்தால் என்ன சொல்லுவாங்க? பாவி இங்க வான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பரிசுத்தம் எனக்குள்ள நிறைஞ்சிருந்தா ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கேற்ற பரிசுத்தம் உனக்குள்ள இருக்குது, நான் சிநேகிக்கிற பரிசுத்தம் உனக்குள்ள இருக்குது, நீ நீதிமான் வா, நான் உன் பாதையை காப்பாற்றுவேன், நான் உன் வழியை நான் செவ்வாய்ப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாரு பாருங்க. அப்ப அந்த பரிசுத்தம் நமக்குள்ள நிறைந்திருக்கிறதா அப்படின்றத நம்மை நாமே, வேற ஒருத்தர் இல்லைங்க, நம்மை நாமே இருக்கா. நேத்து நான் பேசும்போது இப்படி பேசியிருந்தேனே, நான் சொல்லும் போது இப்படி சொல்லி இருந்தேனே, எல்லாரும் பேசிட்டாங்கன்றதுனால என்னுடைய சாமர்த்தியமான பேச்சினால நான் இதை செய்திருந்தேனே
அப்படின்னு யோசிக்காம கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு அப்படியே அந்த பேப்பரை கீழே வச்சு யோசிச்சு பார்க்கலாமா? அதுதான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம் 7:14. மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். போதும். ஜீவனுக்கு போகிற வாசல். நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை கொடுப்பேன் என்று தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்கு பயணம் போகிற வழி எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த ஜீவனுக்கு போகிற வழி இறுக்கமா இருக்குது, நெருக்கமா இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதே சிலர்னு சொன்னாரு. நம்மளை கண்டுபிடிக்க வச்சிருக்கிறாரு, சிலராகிய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அந்த பாதை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இடுக்கமுள்ள பாதை, வழி நெருக்கமுள்ள பாதை. அப்படின்னா எதுங்க அந்த பாதை? எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறோம்னு சொன்னாக்கா வசனம் சொல்லுது. எந்த பாதையை சூஸ் பண்ணி இருக்கிறோம்னு சொன்னாக்கா வசனம் சொல்லுது. யோவானுக்கு எழுதின யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளப்புறம் சென்று நீச்சலை கண்டடைவான். ஆமென், ஆமென். அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, எந்த வாசல் இடுக்கமான வாசலை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாரு. அதை சிலர்னு சொன்னாரு. அந்த இடுக்கமான வாசல் எது அப்படின்னு நம்ம சொன்னாக்கா, நான் தான் அந்த வாசல்னு சொல்லி இருக்கிறாரு. நான் தான் அந்த வாசல்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வாசல் இடுக்கமானது, நெருக்கமானது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்க்கலாமா? இந்த வாசல் வழியா தான் நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம். ஆனா பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்துல வருகிறவனை நான் தள்ளுறது இல்ல. நான் அவன் தூக்கிட்டு வர பாரங்களை நான் என்ன பண்ணுவேன், இறக்கி வச்சிருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் இறக்கி வச்சு நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். எனக்கு நீ வரும்போது உள்ளும் புறமுமான மேய்ச்சலை கண்டடைவன்னு சொன்னாரு. ஆனா நம்மில் அநேகர் எப்படி இருக்கிறோம்னாக்கா, இந்த வாசல் வழியாய் உள்ளே வரும்போதே எதெல்லாம் இறக்கி வைக்கணுமோ அதெல்லாம் இறக்கி வைக்கல. என்னுடைய சுயத்தை நான் இறக்கி வைக்கல. என்னுடைய பாவ காரியங்கள் தொடர்ந்து வந்தது பாருங்க, அதை நான் இறக்கி வைக்கல. சில வேளையில மாம்ச குணம், என்னுடைய தந்திரமான புத்தி இருந்தது பாருங்க, அதை நான் இறக்கி வைக்கல. இதோடு கூடவே அந்த வாசல் வழியா நான் உள்ள வந்துட்டேன். ஆனா எதை தேடுறேன்னா, மேய்ச்சல் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா, இது நடக்குமான்னு நான் தேடுறேன். ஆனா நான் சுமந்து கொண்டு வந்த காரியங்களை அங்க என்ன குத்துது, என்னுடைய சுயம் வெளிப்படுது, என்னுடைய வாழ்க்கை இதுதானே. ஆண்டவர் சொன்னாரு, என்னக்குள்ள நீ என்ன பண்ண வந்துட்ட, இந்த வாசல் வழியா வரும்போது அது இடுக்கமா தான் இருக்கும், நெருக்கமா தான் இருக்கும். உனக்கு இந்த வேலையில சாமர்த்தியமா பேசி நீ வெளியில வரலாம். ஆனா இந்த வாழ்க்கை, நான் சொல்ல வர விரும்புகிற காரியம் இதுதான். சபையார் இதை தயவாய் புரிந்து கொள்ளும்படி என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வராக. நான் சொல்லுகிற காரியம் ஒண்ணுதான். இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வாழுறோம். இத காலையில எழுந்துக்கிறோம், பிரேயர் முடிஞ்சது, நம்ம குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணோம், ஆபீஸ்க்கு போறோம், அங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். அதை எதையா ஒண்ணு சொல்லி சாமர்த்தியமா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, எதையோ ஒண்ணு சாமர்த்தியமா பேசி நம்ம வெளியில வந்துடுறோம். இதுதான் நம்மளுடைய அன்றாட ஒரு ரொட்டீன் லைஃப். ஆனா நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த வாழ்க்கை, இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற காரியங்கள் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம். அந்த இடத்துல என்னுடைய வாய் சாமர்த்தியத்தினால, என்னுடைய பலத்தினால நான் எதையும் செய்யல. ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்த காரியத்தின்படிதான் நான் செய்யறேன். என்னுடைய புத்திசாலித்தனத்தினால இந்த காரியத்தை நான் மறைக்கல. என்னுடைய திறமையினால இன்னொருத்தர் மேல பழிய போட்டு நான் செய்யல. இது எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைய நான் இன்ச் பை இன்ச் ரசிச்சு என் தேவனுக்கு முன்பாக என்னுடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிற காரியம். என்னை விட சின்னவன் தான், அவன் பேசிட்டான், ஆனாலும் அது உண்மை. நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் உன்னோடு கூட மனம் பொருந்துவேன். அவனை நான் பழியா நான் நினைக்கல. எனக்கு விரோதமா செயல்படுறாங்களே, இல்ல நான் இப்ப இறங்கி போயிட்டேன்னா எல்லாத்துலயும் உங்க மேல நிப்பாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கும். இல்ல, அது சரி. தேவன் என்ன சொன்னாரு, இறங்கி போறேன், நான் இறங்கி போகிறேன், விட்டு கொடுத்து போகிறேன். இப்படிப்பட்ட தன்மைகள் நமக்குள்ள வளருமானால் அவருடைய பாதை, அந்த இடுக்கமான பாதையில, அந்த குறுகலான பாதையில, எல்லா நெருக்கங்களும் நாம் அவரையே ஜீவன் நம்ம பவுல் சொல்றத வாசிக்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம்.
2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது வாசிக்கலாம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, ஆமென். வாசிங்கம்மா, வாசிங்க. கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. பாருங்க, நெருக்கப்படுகிறோம் ஆனா ஒடுங்கி போகல, கலக்கம் அடைகிறோம் மனமுறிவு அடையல. ஏன்னா எல்லாமே பிரச்சனை வருதுதான், எல்லாமே நடக்குதுதான். ஆனாலும் எப்பக்கத்துல எந்த காரியத்துல நாங்க நெருக்கப்பட்டாலும் என் போக்கஸ் எல்லாம் ஐயோ நான் நெருக்கப்படுறேன் இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என் முன்னிலையில இருக்கிறார், நான் அவரை நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நாமத்துல அதை நம்ம வாசிப்போம். எபேசியர்ல நினைக்கிறேன், எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது நான் எதை செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அவருக்கு முன்னிலையில பிதாவாகிய தேவனை நான் என்ன பண்றேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறதுனால, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறதுனால, அவருக்கேற்ற பரிசுத்தத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், நான் பாக்கியவான் தான், நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்க்கையில தொடரும். ஏன்னா நான் அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளை என்ற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். நான் இப்போது யோசிக்கும் போது நான் தேவனுக்கு பயந்திருக்கிற பிள்ளையா? ஆம், நான் தேவனுக்கு பயந்திருக்கிற பிள்ளை. இந்த காலை வேளையில கூட என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னுடைய புத்திசாலித்தனத்துல என்னுடைய காரியத்துல நான் இதை செய்யல. தேவனுக்கு முன்பாக நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாய், தேவனுக்கு முன்பாக என்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாய் நான் இந்த காரியத்துல செயல்பட்டேன்னு நம்ம நினைக்கும் போது அங்க உபத்திரமோ போராட்டமோ எதுவனா நம்மளை சூழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்ந்திருக்கலாம். ஆனா அங்க நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும், தேவ சமாதானம் பெரியது, தேவன் கொடுக்கிற விடுதலை பெரியது, தேவன் நான் நினைக்கிறதை காட்டிலும் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அனுபவத்துக்குள்ளதான் நம்ம வாழணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும். பாருங்க, இந்த கர்வமான ஒரு பேச்சு, அப்பா நம்ம கூட இருக்கிற ஒரு கர்வமான பேச்சு, நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிற கர்வமான ஒரு பேச்சு, நம்பிக்கை. பாருங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறது உண்மைதான், மனமுறிவு அடைகிறது உண்மைதான், நான் கலங்கி கண்ணீர் விடுவது உண்மைதான். ஆனாலும் என் தேவன் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது என்ற ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, இதுதான் ஜீவனுள்ள தேவன் மேல வைக்கிறதான ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நாம் சோர்ந்து போகிற போது, பலவீனப்படுகிற போது அந்த நம்பிக்கை நம்மள என்ன பண்ணணும்னா வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மள வெட்கப்படுத்தாது. இன்னுமா நடக்கல, இன்னுமாமா கிடைக்கல, இன்னுமா தள்ளி போகுது, இல்ல இல்ல இல்ல, நீ என்ன சொல்லு, என் தேவன் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அநேக கண்களுக்கு மத்தியில நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று மோசேக்கும் யோசுவாவுக்கும் சொன்ன தேவன் என்னுடைய தேவன். அவர் இன்று என்னோடு கூட ஜீவிக்கிறார். இந்த பிரசன்ன நேரத்தில் எங்களோடு கூட பேசுகிறவர். அவர் சொன்னார் பாருங்க, நான் சிநேகிக்கிற பரிசுத்தம் உனக்குள்ளாய் இருக்குமானால் நான் உன் பாதையை காப்பாற்றுவேன், நான் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவேன் சொன்னது போல அந்த பரிசுத்தத்தை மாத்திரம் நம்ம வாஞ்சிப்போம், அந்த பரிசுத்தத்தை மாத்திரம் நம்ம வாஞ்சிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இந்த காலை வேளையில நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், அந்த இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம உள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். இடுக்கமும் நெருக்கமும் உண்டுதான், என் வாழ்வில பிரச்சனைகள் உண்டுதான். ஆனாலும் எனக்கு நேரிடுகிற இந்த காரியங்களில எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் வரட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டும், அந்த பிரச்சனையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை கொண்டே, தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை கொண்டு நான் மேற்கொள்ளுவேன். இந்த வாழ்க்கை அனுபவம் நம்ம கிறிஸ்துவோடு கூட நடக்க வைக்கும். அப்போ அவர் நம்மை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. அந்த வசனம் முடியும் போது முடியுது, யோவான் 10:9 முடியும் போது, நான் அவர்களுக்கு உள்ளும் புறமுமான மேய்ச்சலை நான் கொடுப்பேன். இன்னைக்கு தேவனுடைய கையில வெறும் குச்சியா நம்ம இருக்கலாம், ஆனா அந்த வெட்டப்பட்ட குச்சி, அந்த உடன்படிக்கையில இருந்த குச்சி, அந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். நேரம் இல்ல, 7:14 நினைக்கிற, யாத்திராகமம் 7:14 நினைக்கிற அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த வெட்டி வச்சிருக்கிற குச்சிங்களை, அந்த 12 பேருக்கு உண்டான அந்த குச்சிகளை தேவன் சந்திக்கிற இடத்துல அந்த
குச்சிகள் வைக்கப்படும் போது வெட்டப்பட்ட குச்சி தான், கட்டி வச்சிருக்கிற குட்டி தான், அது துளிர்க்க ஆரம்பித்தது, அது பூ பூக்க ஆரம்பித்தது, அது வாதுமை பழங்களை கொடுக்க ஆரம்பித்தது. ஆனா எங்க இருந்தது அந்த குச்சினாக்கா, நம்மள மாதிரி வெறுமையான ஒரு குச்சி தான், எங்க இருந்தோ வெட்டி எடுக்கப்பட்ட குச்சி தான். தேவன் சந்திக்கிற இடத்துல அந்த குச்சி வரும்போது, தேவன் சந்திக்கிற ஒரு ஸ்தானத்துல அந்த குச்சி வரும்போது, வெட்டப்பட்டு இது நடக்காதுன்னு இருக்கிற அந்த குச்சி துளிர்க்க ஆரம்பிக்கும், அது பூ பூக்க ஆரம்பிக்கும், அது வாதுமை பழங்களை கொடுக்கும். இன்னைக்கு நாம கூட தேவன் சந்திக்கிற இடமா இருக்கிற, இது சாதாரணமா ஒரு ஏதோ தொலை நிகழ்ச்சி இல்ல, ஏதோ இணையதளம் இல்ல, தேவன் நம்மை ஒன்று கூட்டி சந்திக்கிற ஸ்தலத்துல நாம் ஒருமுகப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை சந்திக்கிறார். வெறுமையா இருக்கிற நம்ம வாழ்க்கை துளிர்க்கும், வெறுமையா இருக்கிற வாழ்க்கை பூக்கும், வெறுமையா இருக்கிற வாழ்க்கையில கனிகள் பெருகும். நாம் அவர் சந்திக்கிற இடத்துல அவரோடு கூட நாம் உறவாடுகிற போது தேவன் நம் வாழ்க்கையில உள்ளும் புறமுமான மேய்ச்சலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சிநேகிக்கிற சிநேகம், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளாய் காணப்படுமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த சிநேகம், அந்த பரிசுத்தத்தை நாம் வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்வோம். கிறிஸ்துவோடு கூட நாம் வாழுவோம். நாம் அந்த வாசல் வழியாகவே உட்பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை உள்ளும் புறமுமான மேய்ச்சலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். இதற்கு ஒரே காரணம், தேவனுக்கு பயந்து இருப்போமானால், கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளை கீழ்ப்படிவோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நாம் பாக்கியவான்களே. கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். 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 கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.